எனதருமை மீடியா சொந்தங்களே, சமூக வலைதளத்துல ஒருத்தவனை உருவாக்குறது நீங்க தான், அடிக்கிறது நீங்க தான். உருவாக்குறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அடிக்கிறதுல அதை விட பல மடங்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நல்லது செஞ்சான், பல விஷயங்களை எடுத்து அவன் முன்னுரிமையா சொல்றான். அதை நம்ம விமர்சிச்சு அவரை பெரிய ஆள் ஆக்கி விடுறதே கிடையாது. எவெல்லாம் கோமாளித்தனமும் வேஷமும் போட்டு சமுதாயத்துல ஒரு சீர்கேட்டை உருவாக்குறானோ அவனெல்லாம் பப்ளிசிட்டி பண்றீங்க. பல திறமைகளை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு இடம்பொருள் ஏவல் தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில கடற்கோடி நம்மளோட தமிழன் இருக்கான். அவனை வெளில கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இதுவே வேற எவனாவது கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்கிறவனை இந்த சமுதாயம் ரொம்ப பிரம்மாண்டமாவும் ஒரு செலிபிரிட்டியாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாம என்ன சொல்ல வரோம்னா, ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம், அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டுக்காகவே உருவானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகான் இருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மனுஷனை உயிரோட இருக்கும் பொழுது எவ்வளவு சித்தரிச்சுட்டு சீர்கேட்டை உண்டாக்குனீங்க. இன்னைக்கு மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரை கடவுளா பல பேர் பாக்குறான். அழிச்சவன் பாக்கல, அவரால பயன்பெற்ற பல பேர் பாக்குறான். அந்த மனுஷன் உயிரோட இருந்து தம்முடைய செயல்களை செஞ்சும் போது என்னென்ன செஞ்சாருன்னு வெளியில சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நீங்க தான் அதையும் வெளில எடுத்து போடுறீங்க. நம்ம செய்யற தொழில் எந்த அளவுக்கு தர்மம் சேர்ந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஆனா அப்பயும் பிடிச்சாங்க பல ஆசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் எடுத்து கையில பிடிச்சாங்க பேனாவை. அந்த பேனாவை நீங்க பிடிக்கிறீங்க, இப்போ வேற மாதிரி பிடிக்கிறீங்க. என்னன்னா பொட்டியை எடுத்து பாக்குற மாதிரி பிடிக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கே ஒரு கேவலம், கோடத்தனம் உங்களுக்கே தெரியும். நல்ல பயன்பாட்டாளர் நீங்க வளர்த்து விடுங்க. நல்ல விதமா செயல்படுறவங்களை மேல மேல நீங்க கொண்டு வாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.